வெல்கம் பேக் போதிமர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஹாய் வியூவர்ஸ், இது உங்கள் போதிமரம் சேனல். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டாப் 10 படிப்புகள் எதை படித்தால் எப்படி ஜொலிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். +2 முடித்த மாணவங்க அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருப்பாங்க. எந்தெந்த துறை தங்களுக்கு சரியானது என்ன சிந்திச்சிட்ருப்பாங்க. அந்த மாதிரி மாணவர்களுக்கு இந்த தருணம் ஒரு முக்கியமான ஒரு தருணம். அடுத்து நம்ம என்ன படித்தா நம்ம எதிர்காலத்தை தீர்மானிக்கும் அப்படிங்கிறத நோக்கி செல்லக்கூடிய நேரம் தான் இது. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தனக்கு வாழ்நாளில் ஒரு விரும்பும் ஒரு இதுதான் ஒரு டிகிரி. அந்த டிகிரி நம்மளுக்கு நிறைவாக உணரணும். அதனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கும் முடிவான மிக சரியாக இருக்கணும். ஸோ நம்ம எடுக்கப்பட ஒரு முடிவு மிக மிக சரியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம எதிர்காலத்தில் சாதிக்க முடியும். ஃபஸ்ட்டு டாப் 10 படிப்புகளில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மருத்துவத்தை பற்றி. மருத்துவத்தில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா எம்பிபிஎஸ் ரொம்ப பிரபலமானது டாக்டர் படிப்பு. அதிக முக்கியத்துவம் பெறுகிற ஒன்று துணை மருத்துவம் என்கிற மாற்று மருத்துவ படிப்புகள். அதாவது ஆயுர்வேத படிப்பு இருக்குது. அடுத்துல பார்த்தோன்னா ஹோமியோபதி இயற்கை மருத்துவம் சார்ந்த படிப்புகளும் இருக்குது. இதை தவிர என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா பிஃபார்ம் எனப்படும் மருந்தியல், பட்டப்படிப்பு பிபிடி எனப்படும் பிசியோதெரப்பி, பிஓடி எனப்படும் அக்குபேஷன் தெரப்பி, ஆட்டோமெட்ரி எனப்படும் கண் மருத்துவ பட்டய படிப்பு ஆகியவை எல்லாமே புகழ்பெற்றதாக இருக்குது. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பொறியியல் பற்றி பார்த்தோம்னா தமிழகத்தை பொறுத்தவரை அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் உள்ள பொறியியல் கல்லூரிகளில் சிஇஜி எனப்படும் கிண்டி பொறியியல் கல்லூரி, ஏசிடெக், எம்ஐடி, எஸ்ஏபி எனப்படும் ஆர்டெக்சர் கல்லூரி ஆகிய 4ம் அண்ணா பல்கலைக்கழகத்தின் நேரடி கல்லூரிகள். அடுத்த நிலையில் மாநிலத்தில் 13 இடங்களில் அண்ணா பல்கலைக்கழகத்தின் உறுப்பு கல்லூரிகளும் 10 இடங்களில் அரசு பொறியியல் கல்லூரிகளும் உள்ளன. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா விவசாயத்தை பற்றி பார்க்க போகிறோம். விவசாயத்தை பற்றி பார்க்கும்போது அதில் என்ன இருக்குன்னா விவசாய படிப்பு நம்ம சொன்னோன்னே அதெல்லாம் ஒரு ஃபேமஸான ஒரு படிப்பு நம்ம சொல்லலாம். அதில் என்னென்ன ஒரு பட்டப்படிப்புலாம் இருக்குன்னா பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் நம்ம சொல்லுவோம் என்கிற 4 வருட பட்டய படிப்பாகும். தவிர பிஎஸ்சி எனும் தோட்டக்கலை படிப்பும் இருக்குது. பிஎஸ்சி மனையியல் படிப்பும் இருக்குது மற்றும் வனத்துறை சார்ந்த படிப்பும் இருக்குது. தமிழ்நாட்டில் விவசாய பல்கலைக்கழகத்தில் உள்ளன. அடுத்த நம்ம பார்க்க போகிறோம்னா சட்ட படிப்பு. அதை பற்றி நம்ம பார்த்தோம்னா தேசிய அளவில் புகழ்பெற்ற தேசிய சட்டக் கல்லூரி எனப்படும் அகில இந்திய சட்டக் கல்லூரிகள் பல்வேறு மாநிலங்கள் உள்ளன. இவற்றுள் டிஎன்எல்எஸ் எனப்படும் தமிழ்நாடு தேசிய சட்டக் கல்லூரி திருச்சியில் செயல்படுது. இவை அனைத்திலும் 12வது முடித்தவர்கள் 5 ஆண்டு சட்ட படிப்பு சேர சிஎல்ஏடி எனப்படும் பொது சட்ட நுழைவுத் தேர்வினை எழுத வேண்டும். ஆனால் தமிழகத்தில் டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தின் கீழ் சென்னை, மதுரை, திருச்சி, கோவை, நெல்லை, செங்கல்பட்டு, வேலூர் ஆகிய இடங்களில் உள்ள அரசு சட்ட கல்லூரிகளில் சேர நுழைவுத் தேர்வு கிடையாது. அடுத்த நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சமையல் கலையை பற்றி. சென்னை தரமணியில் மத்திய அரசு நிதி உதவியுடன் நடைபெறும் கேட்டரிங் கல்லூரியில் பிஎஸ்சி என்கிற பட்டய படிப்பு பிரபலமாக உள்ளது. இதில் சேர அகில இந்திய அளவில் நடைபெறும் நுழைவுத் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். இக்கல்லூரி தவிர மாநில அரசு நடத்தும் கேட்டரிங் காலேஜ் திருச்சியில் உள்ளது. இவை 2லுமே உணவு தயாரிப்பு, அலுவல் பணி, மேலாண்மை, நிர்வாகம் ஆகியவற்றில் 1.5 வருட டிப்ளமோ படிப்புகளும் உள்ளது. அடுத்த நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வணிகங்கள் பற்றி. கம்ப்யூட்டர் பயிற்சியோடு இணைந்த பிகாம் அதாவது கணினி அறிவியல் மற்றும் பிகாம் தகவல் தொழில்நுட்பம், வங்கித்துறை சார்ந்த மற்றும் பிகாம் சந்தைப்படுத்துதல், பிகாம் விளம்பரவியல் என ஏராளமான சிறப்பு படிப்புகள்லாம் இருக்குது. ஆரோக்கியமான விஷயம். இவற்றை உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப நீங்கள் துறையை தேர்வு செய்யலாம். அடுத்தல பார்த்தோன்னா ஊடகத்துறை பொறுத்தல புகழ்பெற்ற ஒரு படிப்பு பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் விஎஸ்காம். இதற்கு அடுத்த ஒன்று பிஎஸ்சி எலக்ட்ரானிக் மீடியா, பிஎஸ்சி அனிமேஷன் ஃபிலிம் மற்றும் டிவி ப்ரொடக்ஷன், பிஏ ஜேர்னலிசம் ஆகியவை ஊடகத்துறையில் சாதிக்கும் உதவும் படிப்புகளாகும். நுண்கலை பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் எனும் 4 வருட ஏஎஃப்ஏ பட்டப்படிப்பு சென்னை எழும்பூரில் உள்ள 150 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அரசு ஓவியக் கல்லூரிகளிலும் கும்பகோணத்திலும் உள்ள அரசு ஓவியக் கல்லூரிகளிலும் உள்ளது. துணை அலங்காரம், செராமிக் வடிவமைப்பு, தகவல் தொழில்நுட்பத்தில் வடிவமைப்பு, ஓவியம் என பல சிறப்பு பாடப்பிரிவுகளில் பட்டப்படிப்பை சொல்லித்தரும் இந்த கல்லூரிகளில் கல்வி கட்டணம் மிக குறைவு.
அடுத்த நம்ம என்ன பார்க்கணும், உளவியல். பெண்களுக்கு அதிகம் பொருத்தமான துறைகள் ஒன்றுதான் உளவியல். உளவியல் துறை சார்ந்த பிஎஸ்சி உளவியல் பட்டப்படிப்பு இன்று ஆண் பெண் இருபலம் விரும்பி படிப்பாக மாறியிருக்கிறது. மேலும் வேலை வாய்ப்புகளும் அதிக முக்கியத்துவம் பெறுகிறது. அடுத்தல என்ன பார்க்க போகிறோம்னா, ஆங்கில இலக்கியம். காலகாலமாக நம் அறிவியல் கல்லூரிகளில் இருந்து வருகிற ஒரு படிப்பு தான் பிஏ ஆங்கில இலக்கியம். இருப்பினும் சமீப காலமாக இதற்காக மவுசு கூடியிருக்கிறது. இவர்களை அதிகம் இருக்கிற ஒரு துறை ஊடகம். இப்பொழுது நிறைய பன்னாட்டு நிறுவனங்கள் கலை அறிவியல் கல்லூரிகளுக்கு சென்று கேம்பஸ் இன்டர்வியூ மூலம் இவர்களை பணியில் அமர்த்துவதை வாடிக்கையாக கொண்டிருக்கின்றனர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.